நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மார்க்கெட் எங்கே ரிவர்சல் ஆகும், அந்த ரிவர்சலை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிருந்தாரு. அதுக்கான வீடியோ தான் இது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ரிவர்சலை எப்படி பார்ப்பேங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மார்க்கெட் இது 1 hour டைம் ஃப்ரேம், இது 30 minute டைம் ஃப்ரேம், இது 15 minute டைம் ஃப்ரேம். ஓகேவா, 3 டிஃப்ரெண்ட்டான டைம் ஃப்ரேம் இருக்குது. மார்க்கெட் 1 hourல செல் ஆகிருக்கு. செல் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. வெறுமனே நாம் இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிடுச்சின்னு போயிட முடியாது. ஏன்னா மார்க்கெட் அக்ரெசிவாக செல் ஆகி வரும்போது ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு மறுபடியும் பிரேக் பண்ணி மறுபடியும் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஃபர்தராக செல் ஆகி போகும். இதை எப்படி நம்ம தெளிவாக பார்க்கறதுன்னா, நீங்கள் 1 டைம் ஃப்ரேம் ஆர் 2 டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 hourல இருக்கீங்கன்னா அதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் 30 minute, அதுக்கு ட்வைஸ் 15 minutes. ஓகேவா, 2 டைம் ஃப்ரேம் லோயர் 15 minutes. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 30 minutesல பார்க்க போகிறோம். 1 hourல மார்க்கெட் செல் ஆகிருக்கு, ஒரு பை கேண்டில் மட்டும்தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நம்ம அடுத்த 30 minutesக்கு ஷிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு பை ஆகிட்டு ஒரு செல்லாக இருக்கணும். ஒரு கேண்டிலாக இருக்கலாம், மல்டிபிள் 1 or 2 கேண்டில் ஆர் 3-4 கேண்டில் கூட இருக்கலாம். இப்படி மார்க்கெட் ஒரு செல் ஆகிட்டு பை ஆகிருக்கு இல்லையா, பை ஆகிட்டு மறுபடியும் செல் ஆகும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்ம பிஃபோராக வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா, இங்கே மார்க்கெட் செல் ஆயிடுச்சு, பை ஆகிருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. மறுபடியும் செல் இந்த செல் இந்த லோவை எடுத்துருக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1, இந்த லோவை எடுக்காமல் மறுபடியும் இந்த ஹை, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை எடுக்குதுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பை போகணும். எப்போ மார்க்கெட் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கரண்ட்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, இங்கே போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பிரேக் பண்ணிருச்சுன்னு நீங்கள் மேலே போகக்கூடாது. மார்க்கெட் எப்போ 30 minutes க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓகே இனி நாம் பை சைடு போகலாம் அப்படின்னு போகணும். அப்போ உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டியாக பை சைடு போக மார்க்கெட் சான்ஸ் இருக்குது. இதவே நீங்கள் 2 டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்னா 50 minutesல மார்க்கெட் செல் ஆகிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பையாக இருக்குது, பை ஆகிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்விங் மாதிரி பார்க்கணும், அதாவது ஒரு மூமெண்ட்டாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இந்த 50, அதாவது 1 hourலேருந்து 50 minutesக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கணும். அதுவே நீங்கள் 1 hourலேருந்து 30 minutesக்கு பார்க்கும்போது ஒரு கேண்டில் இருந்தால் கூட போதும். 1 hourலேருந்து 50 minutesக்கு பார்க்கும்போது ஒரு ஸ்விங் மாதிரி கிரியேட் ஆகிருக்கணும். இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணியிருக்க கூடாது. அப்போது உங்களுக்கு இந்த இடையில் ஒரு செல் கேண்டில் அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பை போயிடக்கூடாது. அதாவது பை போகலாம், அந்த ஒரு 1 or 2 கேண்டிலுக்கு பை போகலாம். எப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்விங்கை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் நீங்கள் பை போகிறது உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். இது பைக்கான ஒரு மெத்தட். அடுத்தது செல்லுக்கு பார்க்கலாம். இதே டைப்பில் செல்லுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா, மார்க்கெட் பை ஆகி போய்கிட்டு இருக்கு, சடனாக ஒரு கரெக்ஷன் வருது, இதை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக்குன்னு பை போயிடும். ஆனால் செல் எப்படி இங்கே வரது கன்ஃபார்ம் பண்ணி எப்படி செல் வருதுன்னா மார்க்கெட் நீங்கள் சேம் 1 டைம் ஃப்ரேம் ஆர் 2 டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, 1 டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு கேண்டில் பை கிடைச்சிருச்சு. அந்த பை பிரேக் பண்ணும்போது சப்போர்ட் பிரேக்காக எடுத்துக்குவோம். அந்த சப்போர்ட் பிரேக் ஆன பிறகு 30 minutesல க்ளோஸ் வச்ச பிறகு நீங்கள் செல் போகலாம். ஓகேவா, அப்புறம் மார்க்கெட் 50 minutesல பை ஆகிருக்கு, ஒரு லோ ஒரு ஹை, அந்த லோவை பிரேக் பண்ணும்போது நம்ம சப்போர்ட் பிரேக்குன்னு எடுத்துக்குவோம். இந்த சப்போர்ட் பிரேக் ஆன பிறகு நம்ம செல் போகலாம். ஓகேவா, அதுவே உங்களுக்கு இதை தான் நல்லா கவனிக்கணும். மார்க்கெட் ஒரு ஹை போயிருக்கு, லோ வந்திருக்கு, மறுபடியும் அந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பை தான் போகணும். ஓகேவா, அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லோவை பிரேக் பண்ணுதுன்னா செல் வரக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு, லோ கிரியேட் பண்ணியிருக்கு, மறுபடியும் ஹை கிரியேட் பண்ணி இந்த லோவை கிரியேட் பண்ணியிருக்குன்னா இந்த லோவில் செல் வராமல் நீங்கள் அடுத்தது ஒரு கரெக்ஷன் கிடைச்சி மறுபடியும் இந்த லோ பிரேக் பண்ண இல்லையா,
இந்த இடத்துக்கு அப்புறம் க்ளோஸ் வச்ச பிறகு நீங்கள் செல் போகிறது உங்களுக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டி. நீங்கள் இப்படி ஹை கிரியேட் பண்ணிவிட்டு லோ கிரியேட் பண்ணால் இந்த இடத்துல செல் போகிறது நான் போக மாட்டேன். ஏன்னா இது வந்து லோ ப்ராபபிலிட்டி. ஓகேவா? எப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹையிலிருந்து வரணும், செல்லுக்கு ஹையிலிருந்து பிரேக் பண்ணணும். அதே மாதிரி பைக்கு போகிறோன்னா ஒரு லோலிருந்து பிரேக் பண்ணணும். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து எக்ஸாம்பிள் வந்து லைவில் பார்க்கலாம் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? இப்போது நான் வந்து பேங்க் நிஃப்டி சார்ட்டில் இருக்கேன். இந்த பேங்க் நிஃப்டி சார்ட்டில் இது வந்து இன்னைக்கு, அதாவது டேட் பாருங்கள் 30/9/2025 நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து கரண்ட்டாக மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. இப்போ இருக்கிற டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ். நம்மளுக்கு ஒன் டைம் ஃப்ரேம் லெஸ் தென், அதாவது ஒன் டைம் ஃப்ரேம் கீழே போகணுன்னா 5 மினிட்ஸு, 2 டைம் ஃப்ரேம் போனோம்னா 3 மினிட்ஸ். ஓகேவா? இப்போது ஒன் டைம் ஃப்ரேமில் 2 டைம் ஃப்ரேமில் எப்படி நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒன் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறேன். ஷிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் பை போகுது அப்படிங்கிறது நான் எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்னா, மார்க்கெட் இங்கிருந்து செல் வந்திருக்கு, செல் வந்துட்டு இங்கே ஒரு பை கேண்டில் கிடச்சிருக்கு, ஃபர்தராக ஒரு செல் கேண்டில் கிடச்சிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட் இங்கே 5 மினிட்ஸில் க்ளோஸ் வச்ச பிறகு இதுக்கப்புறம் நீங்கள் பை போகலாம். இதுக்கப்புறம் பை எப்படி அக்ரெசிவாக இருக்கா, இதை தான் நான் சொன்னேன். அதே மாதிரி 2 டைம் ஃப்ரேம் லோயர் போகணுன்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிரியேட் ஆகலை. 2 டைம் ஃப்ரேம் லோயர், மார்க்கெட் ஒரு லோ வந்திருக்கு, ஒரு பை வந்திருக்கு. இது ஒரு சிங்கிள் கேண்டிலில் தான் இருக்குது. ஓகேவா? பேங்க் நிஃப்டியில் ஒரு சிங்கிள் கேண்டிலில் தான் இருக்குது. அடுத்த சார்ட்டில் பார்க்கலாம். அடுத்தது நான் நிஃப்டியில் பார்க்குறேன். ஓகேவா? நிஃப்டியில் நாம் வந்து 15 மினிட்ஸ் வச்சுக்கிட்டோம். பாருங்கள், நிஃப்டியில் 15 மினிட்ஸ் வச்சுக்கிட்டு இது நம்மளுக்கு வந்து ஒரு லோ. இந்த லோலேருந்து பை எப்படி பார்க்கணுன்னா ஒரு டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஒரு டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு லோ வந்திருக்கு, பை ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு செல் கேண்டில் வந்து இந்த செல் கேண்டிலை பிரேக் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேவா? இந்த க்ளோஸுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக பை ஆகிருக்கு. இதுவே நீங்கள் வந்து 2 டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஸ்விங், அதாவது 1 or 2 கேண்டில் இருக்கலாம். ஒரு ஸ்விங்குக்கு மார்க்கெட் வந்து ஒரு லோ வந்திருக்கு, ஒரு ஹை வந்திருக்கு, இங்கே 2 கேண்டில்ஸ் இருக்குது, இங்கே இன்னும் 3-4 கேண்டில் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. ஃபர்தராக மார்க்கெட் பை போயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நம்ம செல்லுக்கு பார்க்கணுன்னா 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடம் பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு செல் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு ஒன் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஒன் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நல்லா பை ஆகிருக்கு. இந்த இடத்துல செல்லு, மறுபடியும் இந்த இடத்துல பை. ஓகேவா? இந்த இடத்த நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பை ஆகிட்டு இந்த ஹையை தூக்கிருச்சு. இந்த ஹையை தூக்கின பிறகு நம்ம சடனாக இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது இல்லையா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நம்ம செல் வருது. அதாவது இங்கே செல் வரல, ஏன்னா இங்கே க்ளோஸ் வைக்கல, அதனால் செல். இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருந்தா நம்ம செல் போக மாட்டோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், மார்க்கெட்டு ஒரு செல் வந்திருக்கு, மறுபடியும் சடனாக பை. ஓகேவா? செகண்ட் டைம் ஃப்ரேமில் சடனாக பை ஆகிட்டு அந்த பையை, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதனோட செல்லோட அக்ரெசிவ்னஸை பாருங்கள். ஓகேவா? 2 டைம் ஃப்ரேம்ஸ் சேஞ்ச் பண்ணால் என்ன இருக்குது மார்க்கெட்டில் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கை பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது 2 டைம் ஃப்ரேம்ஸில் நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பை ஆகிருக்கு, ஒரு லோ வந்திருக்கு, இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் 2 டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நாம் இந்த இடத்துல செல் போகக்கூடாது. மறுபடியும் மார்க்கெட் எப்போ எனக்கு வந்து இந்த லோ ஹை மறுபடியும் இந்த லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ, இந்த இடத்துல நான் செல் போனேன்னா எனக்கு பயங்கர அக்ரெசிவ், அதாவது என்னுடைய மூவ் அக்ரெசிவாக இருக்கும், என்னுடைய ப்ராஃபிட்டும் குயிக்காக வரும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, க்ளோஸ் வச்சிருக்கு, மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கா மார்க்கெட்டு. இந்த இடத்துலலாம் பாருங்கள், ஒரு மூமெண்ட் கொடுத்த பிறகு தான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குது. இதுதான் நான் சொல்ல வருது. மார்க்கெட்டை நீங்கள் வந்து ரிவர்சல் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதையுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக தான் பார்க்கணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம், டெலகிராம்லேயும் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.